இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இந்த யோனா எப்படிப்பட்ட நெருக்கத்திலே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். 1ஆம் வசனத்திலே அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், யோனாவினுடைய சூழ்நிலை ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. யாருமே நம்ம இந்த வழியாக, இந்த யோனா அனுபவித்த நெருக்கத்தின் வழியாக நாம் யாருமே கடந்து போயிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பொதுவாக ஒரு பெரிய மீனின் வயிற்றிற்குள்ளாக யோனா இருக்கிறார். ராப்பகல் 3 நாட்களாய் அந்த மீனின் வயிற்றிலே இருக்கிறார். ஒரு இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே அவருக்கு ஒரு நெருக்கம். இந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தை எந்த ஒரு மனிதர்களும் அனுபவித்திருக்க முடியாது. ஒரு மீன் வயிற்றிற்குள்ளாக இருப்பது அது எத்தனை ஒரு நாம் கற்பனை பண்ணி பார்க்கும்போது ஒரு நெருக்கமான ஒரு காரியம். ஒருவேளை திரும்ப வெளியே வருவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இந்த நெருக்கத்தில் இருந்து, அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவர் வெளியே வருவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமுமே இல்லை. மரணம் தான் அவருக்கு முடிவு. அந்த மீன் அந்த அவருடைய வயிற்றிலே அது ஜீரணமாகி அது அந்த வயிற்றிலே அவருடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட அவர் என்ன செய்கிறார்? அந்த மீனின் வயிற்றில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம பார்க்கிறோம். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடலாம். இப்படி இருந்தா தான் ஜெபிக்க முடியும், இப்படி இதெல்லாம் நம்ம ஜெபிக்க முடியாது இந்த சூழ்நிலையில, அப்படி எதுவுமே இல்லை. எந்த ஒரு நெருக்கமாக இருந்தாலும் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் இருந்து நாம் கர்த்தரை நோக்கி நம்மால் கூப்பிட முடியும். அப்பொழுது ஆண்டவர் எந்த நெருக்கமாக இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு விடுதலையை தருகிறார். அழகான அந்த யோனா 2ஆம் அதிகாரத்திலே அந்த யோனாவினுடைய ஜெபத்தை நாம பார்க்கிறோம். ரொம்ப ஒரு அருமையான ஜெபம். அவர் என்ன செய்கிறார்? சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே என்னை தள்ளி விட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஒரு ஆழமான சமுத்திரத்தின் நடு மையத்துல அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவர் கூப்பிடுகிறதை நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே முடியாது என்று சொல்லி நாம நினைக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது, இந்த நெருக்கத்திலிருந்து நாம தப்பிக்கவே முடியாது என்று சொல்லுகிற நெருக்கங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் கூட இந்த யோனாவை போல மீன் வயிற்றுக்குள் இருப்பதை போன்ற அந்த ஒரு கசப்பான ஒரு அந்த நாற்றமான ஒரு சூழ்நிலை, அது எப்படிப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்திலும் இருந்து யோனா என்ன செய்கிறார்? நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம பார்க்கிறோம். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். என்னுடைய ஆத்துமா என்னில் தொய்ந்து போயிற்று. அந்த சூழ்நிலையிலே நான் கர்த்தரை என்ன செய்தேன்? நினைத்தேன். ஆண்டவர் அவருடைய ஆத்மாவெல்லாம் தொய்ந்து போயிட்டு இனி நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அந்த மீன் என்ன செய்தது? யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அந்த மீன் யோனாவை என்ன செய்துட்டு? கரையில கக்கி விட்டது. நாமும் கூட வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த மீன் எப்படி அவரை கக்கினதோ அதுபோல் அந்த நெருக்கத்தில் இருந்து நமக்கும் ஒரு முடிவு உண்டு. நம்மையும் கர்த்தர் ஒரு விசாலத்திலே, ஒரு வெளியிலே, ஒரு பரந்த இடத்திலே ஆண்டவர் நம்மையும் கொண்டு வந்து நிறுத்துவார். இன்னும் கூட அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்திலே, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இது பவுலினுடைய அனுபவம். யோனாவினுடைய அனுபவம் எப்படி இருந்தது? அந்த மீனின் வயிற்றில் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் தப்பினார். இங்கே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. காரணம் என்ன? எந்த சூழ்நிலையில் இருந்து நாங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார், அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார், அவர் எங்களை அந்த சூழ்நிலையில் இருந்து எங்களை மீட்டு வெளியே கொண்டு வருகிறார் என்ற நம்பிக்கை பவுலுக்கு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பக்கத்திலும் நாம நெருக்கப்பட்டாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை உண்டு.
சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. பவுல் சொன்னது போல எப்பக்கத்திலும் நம்ம நெருக்கப்படலாம். ஒரு வழி அல்ல, பல வழிகளிலும் நம்ம நெருக்கப்படலாம். குடும்பத்தாரால், வேலை செய்கிற இடத்தால, வியாதியினால, பொருளாதாரத்தால, பக்கத்து வீட்டுக்காரங்களால, எல்லா விதத்திலும் நாம் என்ன செய்யலாம்? நெருக்கப்பட்டாலும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கலக்கம் அடைவ வேண்டாம், மனமுறிவடைந்து போக வேண்டாம். அந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். காலை வேளையிலே மனம் சோர்ந்து போன நிலைமையிலே இருக்கலாம். ஆண்டவரே, எவ்வளவு நெருக்கம் என் வாழ்க்கையில, எவ்வளவு பாடு. இந்த யோனா மீன் வயிற்றிலிருந்து கூப்பிட்டது போல நான் ஒரு நெருக்கத்துக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கலாம். அந்த யோனாவுக்கே ஒரு விடிவு, ஒரு வெளிச்சத்தை, ஒரு விசாலத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால், நாம உலகத்துக்குள்ள இருக்கிறோம், நமக்கும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை, ஒரு விசாலத்தை கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யோனா கூப்பிட்டது போல நெருக்கத்தில் இருந்து ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட சுவாமி, யார் யாரெல்லாம் நெருக்கமான சூழ்நிலையில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் விசாலத்திலே அவர்களை கொண்டு வந்து வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இன்னும் கூட பவுல் சொன்னது போல எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டு, ஒரு விசாலம் உண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எங்களுக்கும் அதே கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை